வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில நம்ம நிறைய பார்த்தோம். இன்னைக்கு எதை பத்தி அப்படின்னா மிளகு காரம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம சாப்பிடறது கூட அது நல்லது. அதே மிளகு எப்படி நம்ம அழகுல சம்பந்தப்படுறது அப்படின்னா ஒண்ணு இல்ல, நம்மளோட தலைமுடி அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான ஒரு பிரச்சனை எதுன்னா அரிப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு. இந்த அரிப்பை எடுக்கிறதுக்கு மிளகு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொன்னா, மிளகு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், பால் 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது மூணையும் கொஞ்சம் பாலை விட்டு நல்ல ஒரு அம்மியில வச்சு அரைக்கலாம், இல்ல சின்ன மிக்சியில போட்டு அரைச்சுக்கோங்க. அரைச்சு இந்த மீதி பால் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு, அது கொஞ்சம் நம்ம தலை முடியில நீங்க தேய்ச்சிக்கிற அளவுக்கு இதமான சூடா இருக்கும்போது முதல்ல நல்லா கோம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க தலைமுடிய. அதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா நிறைய அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லா இடத்துலயும் ஸ்கேல்ப்ல. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்றதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ண கூடாது. அதை யூஸ் பண்ணும்போது இதோட எஃபெக்ட் போயிடும். சோ நீங்களே உங்க வீட்டுல தயாரிச்சிருக்கிற சீக்காய் தூள் இருக்கலாம், கடலை மாவு இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்படி இல்ல RM ஹெர்பல்ஸ்ல இருந்து நீங்க ட்ரெடிஷனல் ஹேர் வாஷ் இல்லைன்னா ப்ரோட்டீன் என்ரிச்ட் ஹேர் கிளென்சர் இந்த மாதிரி ஏதான ஒண்ணு இருந்ததுன்னா அதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட அரிப்பு கம்ப்ளீட்டா குறையும். அதே மாதிரி அந்த அரிப்பு குறையறதுக்கு எது ஹெல்ப் பண்றதுன்னா மிளகு காரம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த காரம்ங்கிறது எரிச்சல் கொடுக்குமோ நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கு கூட நம்ம பால் கலக்கிறோம். அந்த பால் கொடுக்கிற எஃபெக்ட் என்னன்னா நல்ல சாஃப்ட் ஆகும். அதே மாதிரி ஃபுல்லா நிறைய ஆயில் கண்டென்ட்டோட இருக்கிற கசகசாவை நம்ம சேர்க்கறதுனால ஸ்கேல்ப் நல்லா நரிஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நரிஷ்மெண்ட்டும் கிடைச்சு இச்சிங்கும் ஸ்டாப் ஆகிற மிளகு வச்சு நீங்க உங்க தலைமுடிய நல்லா கேர் எடுத்துக்கலாம். என்ன நேர்களே, மிளகு காரத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? ஹாய் சொல்லுங்க. எதுக்கு பாய் சொல்லுவீங்க? இச்சிங்க்கு பாய் சொல்லுவீங்க.